வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருமந்திரம் திருக்குறள். திருக்குறள் பொதுமறை, உலக பொதுமறை. சேம் திருமந்திரமும் உலக பொதுமறை தான். வெளியில் வரல யாருக்கும். ஏன்னா நம்ம கதை கேட்டு வளர்ந்துட்டோம். அதனால் அந்த கதையிலே இன்ட்ரெஸ்டாக இருந்து திருமந்திரம் முழுசாக யாரும் படிக்கிறது இல்லை. சும்மா ஒரு 50 பாட்டு 100 பாட்டு இந்த மாதிரி படிச்சுட்டு, இல்லை ஒரு தடவை 2 தடவை படிச்சுட்டு அதை பற்றி சொற்பொழிவு இந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் இதில் இருக்கிறது வந்து நிறைய விஷயம் இருக்குது. இது ஜாதி மதம் இடம் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டது. ஸோ இது ஒரு மதம் சார்ந்த நூல் அல்ல. ஏற்கனவே சொல்லியாச்சு, நிறைய தடவை பதிவு பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி தான். ஏன்னா கல்வியாளர்கள் சொற்பொழிவாளர்கள் இதை கேட்டு அப்படியே ஹிப்னாட்டைஸ் ஆகிட்டாங்க. நம்ம மக்கள் படிக்கிறது இல்லை. அந்த படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து வேறு எங்கேயுமே போக வேண்டாம். இறைவனை அடைவதற்கு எளிய முறையில் வந்து சொல்லியிருக்கிற வந்து எளிய முறையில் இறைவனை அடையலாம் அப்படின்ட்டு. அதான் நம்ம வந்து பார்த்தோம் அந்த வீடியோவில், 2 வீடியோவில், கடந்த வீடியோவில் பார்த்தோம். கடவுள் இருப்பிடம் எங்கே, கடவுள் அதை எப்படி அடையலாம் அப்படின்ட்டு 3 நிலைகளில் இருக்கிற இருப்பிடம். ஸோ 3வது நிலையில் இருக்கிற நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த நிலையை தான் வந்து எப்படி வந்து அடைவது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் வந்து இதுதான். இங்கே வந்து சிவன் அப்படின்னு சொன்னால் ஒரு எனர்ஜிங்க. நம்பன், ஈடு இணையற்ற எனர்ஜி, ஆண்மகன், மேல் எனர்ஜி. அதுதான் வந்து சிவன் அப்படின்ற ஒரு ரெப்ரசன்டேஷன் தமிழில். நம்ம இந்தியாவில், வெளியில் அது வந்து கடவுள் துகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லா மனிதர்களுக்கும் ஒன்று தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம வந்து புரியல அப்படின்னா இதில் வந்து போகிறது கஷ்டம். ஸோ குரு யார், குருவை தேடி இந்த மாதிரி காமிச்சு கொடுப்பாரு, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வந்து ரொம்ப முட்டாள்தனம். அது அவ்வளவு ஒரு அடிமுட்டாள்தனம். நம்ம வந்து இங்கே மனிதர்களில் வந்து குருவை தேடிக்கிட்டு இருக்கிறது. இறைவனை அடைவதற்கு குரு. இந்த மாதிரி திருமந்திர நூல்களில் எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா சேம் ஒரு ஆசான், டீச்சர், இந்த மாதிரிலாம் இருக்குப்பா, இப்படிலாம் போனால் இறைவனை அடையலாம் அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. பட் நம்ம முயற்சியில் தான் எல்லாமே எடுத்து பண்ணணும். ஏன்னா இது வந்து பாலில் வந்து நெய் இருக்கிறது தெரியாது. பாலில் வந்து ஆனால் நம்ம வந்து அதை வந்து காய்ச்சி வெண்ணெயை எடுத்து அதுக்கப்புறம் வந்து உருக்கி நெய்யாக வந்து எடுக்கிறோம். அது மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இறைவன் நமக்கு தெரிய மாட்டான் கண்ணுக்கு. ஸோ அது வந்து நம்ம வந்து சேம் பால்னால் என்னன்னு தெரியணும், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பால். அதுக்கப்புறம் அதை எப்படி காய்ச்சணும், அதுதான் வந்து கனல் ஏற்றி, மூலக்கனல் ஏற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய்ச்சறது. அதுக்கப்புறம் வந்து திரண்டு வர்ற வெண்ணெயை என்ன செய்யணும், அஷ்டமா சித்திகள் திரண்டு வர்ற வெண்ணெய், அதை நெய் மாற்றி அந்த நெய்யை வந்து அபிஷேகத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதா, இல்லை சாப்பிட்றதா, அமுதம் வந்துச்சு அப்படின்னா, இதெல்லாமே வந்து நமக்குள்ளே எழக்கூடிய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு எல்லாமே நம்ம போக 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 இந்த திருமந்திர பாடல்களில் வந்து அவர் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறார். இது அம்பிகையின் வேத நூல். அம்பிகை அப்படின்னா நீல மேனியல் அப்படின்னா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஃபெமினைன் எனர்ஜி தான் இருக்குது இந்த பூலோகத்தில், இந்த மண்டலத்தில், பூமி மண்டலத்தில் வந்து ஃபெமினைன் எனர்ஜியாக இருக்குது. இந்த ஃபெமினைன் எனர்ஜி அதாவது மேல் எனர்ஜியோட சேர்ந்து தான் வானத்தில் இருக்குது. அதான் மருவி. அதுக்கப்புறம் இந்த சதாசிவம்னா இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து சதாசிவம். இந்த 7 உலகம், 9 கிரகம் அப்படின்றாங்களா, அதில் எல்லாத்துலேயுமே இதுதான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கும்போது குருன்னு நம்ம ஏன் தேட வேண்டாம் அப்படின்றதுக்காக வேண்டி ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கிறோம், குருன்னா யார் அப்படின்ட்டு. பட் சின்னதாக இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லிவிட்டு, இந்த குரு யார், இந்த குரு, அதுக்கப்புறம் வந்து இறைவனுடைய
தோற்றம், உருவம், இதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு. 1580-81வது பாடலில் 6ஆம் தந்திரத்தில் வரும். சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே என அடி சேர வல்லார்களுக்கு நவமான தத்துவ நன்முத்தி நன்னும் பவமானது இன்றி பரலோகமாமே. புரிஞ்சுக்கோங்க, இந்த 9 தத்துவம் அப்படிங்கிறது வந்து இந்த 9 கிரகங்களை கூட சொல்லலாம். 7 உலகம், 2 அந்த 9 உலகம் அப்படின்னு கூட 7 உலகம் தான் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து 2 நிழல் கிரகம். ஸோ 9 அப்படின்றது 7 உலகம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி அது வந்து இந்த பரலோகம்தான் வந்து இந்த நவ தத்துவம். புரிஞ்சுக்கோங்க, இந்த நவ தத்துவம்ன்றது வந்து பரலோகம்தான். இதுதான் 9 தந்திரங்களாக அவர் சொல்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த 9னுடைய மகத்துவம் வந்து நிறைய இருக்குது இந்த பாடல்களில். நவகுண்டம், நவ தத்துவம், இந்த மாதிரி. அதனால தான் நம்ம வந்து இந்த நவராத்திரி இந்த மாதிரி எல்லாம் கொண்டாடுறதுக்கு காரணங்கள் அது ஒவ்வொன்றுக்கும். பட் கதையாகவும் புராண கதையாகவும் வந்து மெர்ஜ் பண்ணி இறைவனை அடைய விடையாமல் இந்த மாயை நம்மளை வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கு. அதான் வந்து குரு யார் அப்படின்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு. குரு யார் அப்படின்ட்டு. பட்டு நான் அதுக்கு முன்னாடி குருன்னு போட்டிருக்கேன். இந்த புஸ்தகம், ஆமாம், இந்த புஸ்தகம் தான் குரு. அது நம்ம உணர ஆரம்பித்தோம் அப்படின்னா அடுத்த குரு ஸ்டெப்பு. அதை தான் இப்போ சிவனே குருவே சிவம் என கூறின நந்தி. அடுத்த பாட்டு 1581 6ஆம் தந்திரத்தில் வர்றது. ஒரு குருவே சிவம் என்பது குறித்தது ஓரார், அந்த மாதிரி நினைக்காதவர்கள் குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும். கோணொரு கூறு சலமயன், போன வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ கோணொரு கூறு அப்படின்னா அதான் சலமயன், இயந்திரராசன், சுழன்று இழுகின்றதோல் 3 படி மண்டலத்து இறைவன். பாட்டில் வருது பாருங்க. குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும். ஸோ இந்த கோ அப்படின்னா இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே, அப்படியே நிற்கணும் உணர்வு இல்லாமல் உள்ள. அதுதான் பாலை வந்து கடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம்னு வைங்க, வெண்ணெய் திரண்டு வருது. அந்த கடையிறதுக்கு முன்னாடி வந்து அனல் ஏற்றுறோம். அனல் ஏற்றா ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படியே வந்து கனல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த துரியம், அந்த ஆக்னா பாயிண்டில் வந்து இந்த மாதிரி போய் 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 துரியம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நிற்கணும். இதுதான் வந்து அந்த இது. காரணம் என்ன அப்படின்னா, காரணம் ஏன் அப்படின்னா 2008வது பாடலில் அப்படியே வந்து அப்படியே சலனமற்று இருந்தால்தான் நம்ம மனசும் சரி, இந்த புலன்களும் சரி, இந்த உடலும் சரி, இந்த உயிரும் சரி சலனமற்று நின்றால்தான் அந்த எனர்ஜியை நம்மளால் உள்ளே கொண்டு வர முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும். 2008வது பாடலில் அவர் வந்து ஆரம்பிக்கிறார். அந்த 2008வது பாடலில் புருடன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த அணுவில், அணுவாக தான் இருக்கிறாப்புல, அந்த அணுவில் அணுவினை ஆதி பிரானை அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு பாருங்க எவ்வளவு. அதுவே ஒரு ஆட்டம். அதை வந்து 1000 கூறிடணுமா. 1000 கூறிட்டு அந்த அணுவை அணுக வல்லார்களுக்கு அணுவில் அணுவை அணுகலுமாமே. ஸோ நம்ம எவ்வளோ சலனமற்று இருக்கணும். இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு போயிட்டோம் உள்ள, இந்த மாதிரி அதுக்கப்புறம் எல்லாமே அடங்கி நிற்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த அணுவுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜியை நம்மளால் வந்து கொண்டு வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். நம்மளுடைய அப்படின்னா இந்த உடல், இந்த உயிர், இது நம்மளுடைய கட்டுப்பாடுனா அடங்குறது. நம்ம அவனை அடக்க முடியாது. பட்டு நம்ம அடங்கி இருந்தோம் அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் தான் வருது அப்படின்ட்டாரு. அதுக்கு அடுத்த பாடலில் சொல்கிறாரு கேளுங்க. படர் கொண்ட ஆளு அதன் வித்தது போல. ஆலமரத்துக்கு சின்ன விதை தான், அந்த வித்து தான் பெருசாக வருது ஆலமரம் மாதிரி. ஸோ சுடர் கொன்ற அணுவினை தூவலி செய்தாது.
ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து அந்த அணுவை வந்து இயக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சுடர் கொண்ட அணு. அந்த சுடர் கொண்ட அணுவினை தூவெளி செய்தால் இடர் கொண்ட பாச இருளை ஓட்டி. பாச இருள் நம்ம பிறந்தது உடனேவும் இந்த அடையாளம், நமக்கு ஒரு பேர், நமக்கு ஒரு இடம், நமக்கு தாய் தந்தை, இந்த மாதிரி இந்த உலகத்தில் அட்டாச்மெண்ட், அந்த பாச இருளரை ஒட்டி நடர் கொண்ட நல்வழி நாடலுமாமே. இதுதான் குரு, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி இந்த அணுவை பார்த்து நமக்கு நாமே வந்து தான் குரு. வெளியில் எப்படி நீங்கள் வந்து யார் இதை சொல்லிக் கொடுக்க முடியும்? யார் உங்களுக்கு உள்ள தொட்டு காமிக்க முடியும்? தொட்டு காமிக்க முடியும்? எங்கிட்ட தொடுவீங்க அணுவை? தொடவே முடியாது. ஸோ தொட்டு காமிக்கணும் அப்படின்ட்டு நிறைய வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ அசிங்கமான ஒரு கருத்து அது. அவ்வளோதான். ஸோ அணுவுள் அவனுள் அணுவும், இதான் வருது பாருங்க. அணுவுள் அவனுள் அணுவும் கணுவர நின்ற கலப்பது உணரார். அடுக்கடுக்காக இருக்குது இந்த லேயர்ஸ். அணுவுக்குள்ள புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்கள் தெரியாது யாருக்கும். அந்த மாதிரி கணுவாக இருக்குது இந்த கணு அப்படிங்கிறது. அதான் வந்து லேயர்ஸ். அந்த அந்த இது லேயர் இல்லாமல் ஒன்றா எப்படி பார்க்க முடியும்? அதை தான் சொல்கிறார். அந்த அணுவுள் அவனுள் அணுவும் கணுவர நின்ற கலப்பது உணராதவர் இணையிலி ஈசனை எங்கும் ஆகி தனிவற்ற நின்றான் சராசரம் தானே. சராசரம் அசையாமல் இருக்கிறது எல்லாமே. நம்ம உடம்பு, உயிர் இதெல்லாம் அசையாமல் இருந்தால் நம்மளும் சராசரத்துக்குள்ளே வந்துடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அந்த சராசரத்தை, இந்த உடலுக்குள்ள அந்த சீவன், அந்த உயிர் எப்படி இருக்குன்னா, மேவிய சீவன், இந்த உயிரினுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்றது அதுக்கப்புறம் சொல்கிறார். ஒரு கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு, மாடு இந்த ஒரு ஒரு முடியை எடுத்துக்கிட்டு அதை 100 கூறிட்டா அந்த கூறில் 1000 ஆயினால் ஆதியின் கூறு 100,001. இதில் ஆவியின் கூறுன்னு போட்டிருக்கிறாங்க. என்ன பாருங்க, அந்த ஆதியின் கூறு 100,001 தான் வந்து சொல்கிறாங்கல்ல. அந்த 1,00,000 1000 வந்து பிரிச்சுட்டு ஒரு முடியை 1000 பிரிக்கணும். அந்த ஒரு முடியை எடுத்து அந்த ஒரு பிரிவை எடுத்து அதுக்கப்புறம் வந்து 1,00,000 போட்டால் அது அதுக்குள்ளே வந்து உயிர் இருக்குது அப்படின்றாங்க. யார் வந்து தொட்டு காமிக்க முடியும்? முடியவே முடியாது. இது நம்மளுடைய முயற்சினால தான் பண்ண முடியும். இது வந்து அதுக்கு தான் வந்து டைம் 14 வருஷம் மெய்த்தவம். சும்மா வந்து திருநீர், பட்டை, கொட்டை எல்லாம் போட்டுட்டு தொப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேஷம், உடல் வேஷம் சுத்தமாக இல்லை. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 வருஷம் இந்த மாதிரி பண்ண கொஞ்சம் வந்து உங்களுக்கு எனர்ஜி வரும். அதில் வந்து இந்த அட்டமா சித்திகள் வரும். 8 வகையான சித்திகள் அப்படிங்கிறாங்க. இந்த கூடு விட்டு கூடுபாடு, அதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜில் இந்த ஹிப்னாட்டைஸ் பண்ணுறது இந்த மாதிரி. அதனால் அதை வச்சுக்கிட்டு நமக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சீரழிஞ்சிருவோம். அதுதான் ஆக்சுவலாக அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனையோ பேர், மத போதகர்கள் எத்தனையோ பேர், எல்லா மதத்துலையும் இருக்குது. அது தவறு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து சிவனும் வேறில்லை என்றார் 2017 பாட்டில். சிவனாரை அறிகிலர். இப்போ வந்து சிவன்னா அந்த சிவன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் சிவன் அந்த ஒரு வேர்டிங்கில் தான் இந்த சிவன் அப்படின்னு வருது. ஸோ சிவனார் இந்த உயிர் அது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா சிவனாரை அருகில், சிவனார்னா ஏர்னு சொல்லிட்டோம், அணு அதுக்குள்ளே இருக்கிறது. ஸோ அந்த சிவனாரை அறிந்தபின் சிவனாயிட்டு இருப்பார். இந்த உயிர் அதுக்கப்புறம் வந்து சிவமாகவே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அந்த மாதிரி புரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து இதுக்குள்ளே போய் இந்த கற்பனையற்ற உலகத்துக்குள்ளே போகணும். நம்ம போகலாம். லெவிட்டேஷன், இந்த உடம்பை தூக்குறது செய்கிறது, அதுக்கப்புறம் இந்த இது அதான் தூள தேகம். அந்த வந்து யூஎஃப் ஐடென்டிஃபைடு ஃபாரின் ஆப்ஜெக்ட்ன்ட்டு இந்த நம்மளுக்கு வந்து வாகனம்லாம் வருது. இதெல்லாம் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா குரு வந்து இந்த புஸ்தகத்தில் வர்றது, அவர் தான் சிவன் தான் குருவாகவே வந்துடுறாரு.
பூமிக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் சக்தி, அதுக்கப்புறம் நந்தி, இந்த இது எல்லாம் காரணம் இருக்குங்க. நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு எல்லாமே வந்து இங்கே தான் கண்காணி இருக்கிறான், காவலன். அடுத்த பாட்டில் 18வது பாட்டில் சொல்கிறார் பாருங்க, குணவிளக்காகிய கூத்த பிரானும் மனவிளக்காகிய மண்ணுயிருக்கு எல்லாம், இந்த மனசு, இந்த மன உயிர்க்காகிய மண்ணுயிருக்கு எல்லாம் பணவிளக்காகிய பல்தலை நாகம். நாகம்னா உடனே பாம்பு அப்படின்னு நினச்சாங்க. இதுக்கு வந்து சிறிய ஒரு ஒரு நுட்பமான ஒரு சூட்சும வார்த்தை இதெல்லாம். ஓகே, கனவிளக்காகிய கண்காணி ஆகுமே, இந்த இந்த கணங்கள் ஆகிய இந்த கணங்களுக்கு அதான் கண்காணி ஆகும். அதான் கண்காணி இல்லைன்று கள்ளம் பல செய்வார் அப்படின்னு வரும். ஸோ அது அறிவு அறியாமை நீங்கி அவனை பொறிவாய் ஒளிந்து எங்கும் தானான போதன் அறிவாயினுட்டாயின் அறிவன் செறிவாகி நின்று சீவனுமாமே. அதான் அதான் ஆறாரின் தன்மை. அதான் இங்கே வந்து 36 தத்துவம் இருக்குதுப்பா. அது இந்த 36 தத்துவம் இங்கே ஆறாரின் தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா 36 கிடையாது, இங்கே 6 இருக்குது, மேலேயும் 6 இருக்குது. போன ஒடியில் போட்டிருந்தோம். இந்த 6 இந்த 2 தத்துவத்தையும் அறிஞ்சா அருளலால் அறிந்தபின் 6 அந்த இந்த 6க்கும் அப்புறத்தில் எம்பெருமான் இருக்கிறார். ஸோ எல்லாரும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு குருன்னா யார், சிவம்னா யார், சீவன்னா யார், உயிர்னா யார், இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து படிக்க தான் புரியும். நீங்கள் படிக்காமல் புரியவே புரியாது. படிப்போம். உலக பொதுமுறையாகிய திருமந்திரத்தை எல்லாரும் படித்து நல்லபடியாக இருப்போம். சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி நண்பர்களே.